வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அணி இரண்டாக மீண்டும் உடைந்து விட்டது. ஏற்கனவே அதிமுகவின் உட்கட்சி மோதலால் பல வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் எடப்பாடியின் ஆதரவாளரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் அவர்கள் நேற்று கோவையில் எடப்பாடிக்கு நடைபெற்ற பாராட்டு விழாவில் கலந்து கொள்ளாதது ஏன்? மேற்கு மாவட்ட முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்களே கலந்து கொள்ளவில்லை என்று பலரும் எதிர்பார்த்து பேசியுள்ள நிலையில் அதற்கான விளக்கத்தையும் தெரிவித்திருந்தார். ஏற்கனவே ஒரு வீடியோவையும் நாம் பதிவு செய்திருந்தோம். எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களது புகைப்படத்தை பயன்படுத்தாமல் முழுக்க எடப்பாடியின் உருவப்படத்தை மட்டும் பயன்படுத்தி எப்படி விழாக்களை கொண்டாடலாம்? இது அதிமுகவின் தொண்டர்களையும் பொதுமக்களையும் கோபப்படுத்தும் விதமான செயல். அவர்கள் இல்லாமல் நாம் இல்லை என்பதை எடப்பாடி எப்படி மறந்தார் என்பதையும் செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருந்ததாக ஏற்கனவே ஒரு வீடியோவை நாம் பதிவு செய்திருந்தோம். அதை பார்க்காதவர்கள் பார்த்து கொள்ளுங்கள். தற்பொழுது இந்த செங்கோட்டையின் பேச்சுக்கு முழுக்க சசிகலா தான் காரணம் என்று அதிமுகவின் சில முக்கியமான நிர்வாகிகள் தெரிவித்து வருகிறார்கள். இதனால் செங்கோட்டையன் அவர்களையும் எடப்பாடி கட்சியிலிருந்து நீக்குவாரா? அதாவது அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை செயல்படுத்தியதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் அடிக்கல் நாட்டி வைத்தார். அதற்காக பாராட்டு விழாவை கோவை அன்னூரில் பாராட்டு விழாவை நடத்தினார்கள் அதிமுகவின் நிர்வாகிகள், அப்பகுதி மக்கள். ஆனால் இதில் செங்கோட்டையன் அவர்கள் கலந்து கொள்ளாமல் திடீரென்று பேசியதற்கு காரணமே சசிகலா தான் என்றும் சசிகலாவும் ஓபிஎஸ்ஸுடன் இணைந்து அதிமுகவை மீட்டெடுக்கும் பணியில் ஏற்கனவே சசிகலா அவர்கள் கூறியிருப்பார். எப்படி பேசினால் அதிமுகவில் கலவரம் வெடிக்கும், எடப்பாடியை விரட்டியடிப்பார்கள் என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். அந்த நேரத்தில் நாங்கள் கரெக்டாக பயன்படுத்தி அதிமுகவை மீட்டெடுப்போம் என்று சசிகலா அவர்கள் ஏற்கனவே பேசியிருந்தார். தற்பொழுது சசிகலாவின் ஆயுதமாக செங்கோட்டையன் அவர்கள் செயல்படுகிறாரா என்று தற்பொழுது செய்தியாளர்கள் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களிடம் கேட்டபொழுது அதை பற்றி என்னிடம் கேட்காதீர்கள் என்று தெரிவித்துவிட்டார். ஒருவேளை இருக்கலாம், அது செங்கோட்டையன் அவருக்கும் சசிகலாவிற்கும் தனிப்பட்ட விவகாரத்தை என்னால் எப்படி கூற முடியும்? அந்த இடத்தில் நான் இருந்தால் பேசலாம் என்று தெரிவித்திருக்கிறார். ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் பேசுவது முழுக்க சரிதான். ஏனென்றால் எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் இல்லாமல் அதிமுக வந்திருக்குமா? செங்கோட்டையன் கூறுவது சரியா தவறா என்பதை நீங்களே கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.